So welcome to the last video of this module. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், லேபிள்ஸ். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். லேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ப்ராடக்ட் மேல ஒரு லேபிள் ஒட்டிடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு புக்லயும் நம்ம லேபிள் ஒட்டுவோம். எதுக்காக ஒட்டுறோம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். லேபிள்னா என்ன? உதாரணத்துக்கு குழந்தைங்க பேக்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த லேபிள் பார்த்தாங்கன்னா அது இங்கிலீஷ் புக்கா, தமிழ் புக்கா, சயின்ஸ் புக்கா, மேத்ஸ் புக்கான்னு தெரியும். சோ அது என்ன அப்படிங்கிறதுக்கு எழுதக்கூடிய விஷயம் தான் லேபிள். என்னோட பெயர், நான் எந்த ஸ்டாண்டர்ட், எந்த செக்ஷன், அது என்ன புக்கு, நான் என்ன ஸ்கூல்ல படிக்கிறேன், எங்கேயாவது கீழே விழுந்தாலுமே அந்த புக்கை பார்த்தாங்கன்னா, ஓ இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட புக்கு தான் இது. சோ யாராவது போனா கூட அந்த இடத்துல நான் கொடுக்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். சோ இதுக்கு பேரு தான் லேபிள் அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்ம பிசினஸ் ரிலேட்டடா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னா ஒரு மக்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பாங்க, என்கொயரின்னு ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கொட்டேஷன் அனுப்பணும். 2. 3வது ஒரு நெகோசியேஷன், இல்ல 4வது ஒரு ப்ராடக்ட் புரோட்டோடைப் போய் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறது. அதுக்கப்புறம் நெகோசியேஷன் வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும் ஆர்டரு. அதுக்கப்புறம் பேமெண்ட். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இல்லைங்களா பிசினஸ்ல. சோ ஒவ்வொரு எந்தெந்த கஸ்டமர் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு போட்டு வைக்கிறதுக்கு காரணம் தான் லேபிள் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிசினஸ்ல நம்ம போய் ஓபன் பண்ணோம் அப்படின்னம்னா மேல பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த 3 இதுலயே ஓகே அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேபிள்ஸ்னு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேபிள்ஸ்ல பாருங்க, புது கஸ்டமர், புது ஆர்டர், பெண்டிங் பேமெண்ட், ஆர்டர் கம்ப்ளீட், நியூ ப்ராஸ்பெக்ட், ஃபாலோ அப் யாரார பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், லீடு, இது வேற ஏதாவது போட்டு வைக்கணுமா, எல்லா விஷயத்தையும் நாம இதுல லேபிளா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இதுக்கு கிளிக் பண்றதுக்கு பேரு தான் லேபிள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு புது கஸ்டமர் யாராரு, பெண்டிங் பேமெண்ட் யாராரு, ஆர்டர் என்னென்ன, ஃபாலோ அப் யாராரு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஃபாலோ அப்ல போய் ஓகே யார் 2 பேர்த்த நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணனா, ஓகே கிளிக் பண்ணனா இவங்க 2 பேர்த்த மட்டும் நான் ஃபாலோ பண்ணனா போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிச்சேன். இது எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகே, நீங்க போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். யாராருக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், நான் என்னைக்கு பண்ணேன் அங்கிற டென்ஷனே வேண்டாம். கடைசியா நம்ம இன்னைக்கு 2 பேர்த்தையும் எப்ப ஃபாலோ பண்ணிருக்கோம், போன 15/1/2024, கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு 16/2/2024. ஓ கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம். இல்ல ஆர்டர் பெண்டிங் பேமெண்ட் இன்னைக்கு யாராருக்கு ஃபாலோ பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே ஆடிட்டரோட பெண்டிங் பேமெண்ட் இருக்குது, நாம ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்குரிய விஷயம் என்னென்ன, பேமெண்ட் ஆர்டர் என்ன, புது ஆர்டர் என்ன, புது கஸ்டமர் என்ன, எப்படி வேணாலும் நாம போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம ஃபர்தரா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்தையும் நாம போட்டு வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேபிள் பண்ணி வச்சுக்கிறது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப என்னோட பேர் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சபரி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஓகே இந்த 3 டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 டாட்ல போய் ஓகே லேபிள் தி சாட் அப்படின்னு லேபிள் தி சாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இவரு எந்த கேட்டகரியில வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எனக்கு ஜேசிஐல வர்றதுனால ஓகே நான் என்ன பண்ண போறேன், கீழே ஜேசிஐன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஜேசிஐ ஆப்ஷன்ல நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சபரி அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு அந்த லேபிள்ல வந்துட்டாரு. இப்ப ஐ கோ பேக் பண்ணி ஓகே
நான் ஒரு பக்கம் ஆர்டர் கொடுத்துருக்கேன், ஓகே, டிஜிட்டல் கார்டுக்காக. இவங்களை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதே மாதிரி கிளிக் பண்ணி லேபிள் சாட்ல போய், ஓகே, நான் வந்து ஒரு ஃபாலோ அப் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் ஃபாலோ அப்ல சேவ். ஓகே, இப்ப நான் எல்லாமே இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்போதைக்கப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, இப்போ மெயின் இதுல போய் லேபிள்ஸ்ல போனா, ஓகே, ஜேசிஐல ஒரே ஒரு ஐட்டம் இருக்கு, கிளிக் பண்ணீங்கன்னா சபரியோட பேர் மட்டும் வரும். அதே மாதிரி பின்னாடி போய் ஃபாலோ அப்ல முதல்ல 2 தான் இருந்தது, இப்ப நான் புதுசா இதுவும் நான் ஆட் பண்ணிருக்கனால இதுவும் வந்துடும். சோ இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா நம்மளுக்கு ஒரு பிசினஸ்ல இன்னைக்கு நாம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் ரெடியா இருக்கு. சோ தட் இதை நம்ம போட்டு விட்டுட்டோம், ஈவன் ஒரு பேமெண்ட் ரிப்ளை, பேமெண்ட் ஃபாலோ அப், அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒவ்வொன்றுக்கும் நாம புதுசா டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு சிங்கிள் கிளிக், 4 கிளிக்ல எல்லா விஷயமும் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லேபிள்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? புது லேபிள் வேணும்னாலும் பிளஸ் கொடுத்து, ஓகே, புதுசா ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா சென்னை கஸ்டமர்ஸ் அப்படின்னு போட்டு சேவ். ஓகே ஓகே, சேவ் அப்படின்னா புதுசா சென்னை கஸ்டமர் சேவ் ஆயிடும். இங்க எனக்கு நியூ ஆர்டர் வந்து எல்லோல இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்னை கஸ்டமர்ஸும் எல்லோ இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நியூ ஆர்டர்ல யாரும் இல்லைன்னா அந்த நியூ ஆர்டர் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, இந்த எல்லோ வந்து சென்னை கஸ்டமர்ஸ் ஈஸியா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண சௌரியமா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த லேபிள். திரும்ப 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 அதே கலர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் எப்படி இருந்தாலும் நம்ம ஹெட்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ லேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் நர்ச்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேரு தான் நர்ச்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது. மக்களை எப்பயும் என்கேஜாவே வச்சுக்கிறது. எதுவா இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும் அவசியம் இல்லை. குவிக் ரிப்ளைஸ் மூலியமாகவும் இந்த லேபிள்ஸ் மூலியமாகவும் டக்கு 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 டக்குன்னு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க எப்பயும் என்கேஜாவே இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, தயவு செஞ்சு வெளியில இருந்து டேட்டா பேஸ் வாங்கி வாட்ஸ்அப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க நம்பர் பேன் ஆகிறதுக்கு அதிக சாய்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்கு தெரியும் மக்கள் உங்களுக்கு எப்படி ஃபாலோவர், உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணுங்க. ஈவன் ஒரு பர்த்டே விஷஸ் கூட பண்ணலாம். ஹி வில் பி சோ ஹாப்பி கஸ்டமர். அதெல்லாம் டேட்டா பேஸ்ல நம்ம வாங்கி வைக்கணும். கஸ்டமர் சார் கண்டிப்பா உங்களோட விஷயம் எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு டைமுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்டேட் கொடுப்போம். நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு துணி கடைக்கெல்லாம் போறீங்கன்னா கேட்பாங்க, கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டா பர்த்டேக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணி வச்சு மக்களோட சாட்டிஸ்பாக்சன், நர்ச்சரிங் அப்படின்னா அவங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு காரணம் தான் இந்த பர்டிகுலர் விஷயம். ஓகே, இப்படித்தான் நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் வேற, வாட்ஸ்அப் பிசினஸ் வேற. நல்லா யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். வாங்க நாம அடுத்த மாடியூல்குள்ள போவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்குதான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன்
ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று, மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும், நம்மளோட பிராண்டையும், நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.